ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து அரிசியம்பருப்பு சாதம், அவரைப்பருப்பு அரிசியம்பருப்பு சாதம். இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 6 குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாமே போட்டுட்டு ரொம்ப தண்ணி விடாமல், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் நீங்கள் அதை அரைக்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது டேஸ்ட்டே வந்து இந்த கொரன்னு அரைச்சி வச்சா மட்டும்தான் இதில் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ரொம்ப ரொம்ப ஃபைனாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அதில் டேஸ்ட் வராது. நம்ம இது கூட சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் தட்டி எடுத்து வச்சுட்டு அதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் வச்சுட்டு அதில் வந்து போடுறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அரிசி, அப்புறம் வந்து துவரம்பருப்பு கிடையாது, இது வந்து அவரைப்பருப்பு பெருசாக இருக்கும். அவரைப்பருப்பு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைப்பருப்பு சாதம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து எப்போவுமே மரச்செக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ரொம்ப கடுகு வேண்டாம், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ. ஏன்னா இதுக்கு நம்ம ரொம்ப கடுகும் போடக்கூடாது. ரொம்ப கம்மியாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க அந்த 2 தக்காளி போட்டுடலாம். இந்த சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட். இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பருப்பு வந்து ரொம்ப போட்டுறாதீங்க. இந்த பருப்பு வந்து ரொம்ப போட்டுட்டிங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த பருப்பு வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குது இந்த பருப்புக்கு வந்துட்டு. நீங்கள் வந்து போடும்போது 2 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் நீங்கள் எடுத்தால் போதும். பருப்பு வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி பருப்பு போட்டிங்கன்னாலே போதும். அதுவே ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா இல்லைன்னா சாதம் கொஞ்சம் கசந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு இது பிடிக்காது. இது நம்ம அப்படி போட்டால் தான் நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து தக்காளி வதக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பருப்பும் போட்டுக்கலாம். இந்த பருப்பு வந்து நீங்கள் யாரெல்லாம் ஆல்ரெடி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பருப்பு ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி இது நிறையா பேர் இந்த பருப்பு பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பருப்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி சாதத்தில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. யாரெல்லாம் இந்த பருப்பு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பருப்பு போட்டுட்டோம். இந்த பருப்பும் நல்லா ஒரு 1 மினிட் வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து நாங்கள் வந்து இது வந்து மில்லட்ஸும் நாங்கள் போட்டு இந்த மாதிரி பண்ணுவோம் நாங்கள். சரி, குழந்தைங்களுக்கு வந்து அரிசியம்பருப்புன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த உதிரியாக ஒயிட் ரைஸ் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ் இந்த சாதத்துக்கு போட்டோம். இல்லைன்னா பெரியவங்க மட்டும் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா மில்லட்ஸ் போட்டே சாப்பிட்ருவோம். அந்த மில்லட்ஸ் போடும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இந்த பருப்பு சாதத்துக்கு வந்து குழந்தைங்க எப்போவுமே வந்து ஒயிட் ரைஸ் தான் லைக் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த அரிசி போட்டு பண்ணுறோம் நாங்கள். இப்போ வந்து அரிசி போட்டாச்சு. இதுவும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் கிளறிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நீங்கள் மூடி போட வேண்டாம். ஒரு தட்டை மட்டும் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா
நம்ம வந்து மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. ஏன்னா அந்த கொதி வரும்போது அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா வரும். நல்லா அந்த ஸ்மெல் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு யூஷ்வலாக நாங்கள் வந்து அரிசியும் பருப்பு சாதம்னா ஒரு விசில் தான் விடுவோம். ஆனால் இது வந்து அவரைப்பருப்பு போடுறதுனால ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விடுவோம். ஏன்னா பருப்பு கொஞ்சம் பெரிய பருப்பு, அதனால் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா நல்லா வேகும் இது வந்து. இப்போ வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சாதம் எப்படி வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா வெந்துருச்சு. அரிசியும் நல்லா வெந்துருச்சு, பருப்பும் நல்லா வெந்துருச்சு, ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி